சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I will instruct you and teach you in the way which you should go. I will counsel you with my eye upon you. இந்த சங்கீதம் மஸ்கீல், இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு மஸ்கீல் என்கிறதான ஒரு தலைப்பு. மஸ்கீல் என்றாலே போதகம் என்று அர்த்தம். இந்த சங்கீதமே ஒரு போதக சங்கீதம், போதனையை தருகிறதான ஒரு சங்கீதம். இது தாவீது எழுதினது. கடவுள் சொல்லுகிறார் தாவீதை பார்த்து, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். ஆக இந்த வசனத்தில் 3 காரியங்கள். ஒன்று போதனை, வழிகாட்டுதல், ஆலோசனை சொல்லுதல். டீச்சிங் அண்ட் ஷோயிங் த வே அண்ட் கவுன்சிலிங், ஆலோசனை என்கிற 3 காரியம். இந்த 3 காரியங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் தேவை. போதனையும் தேவை, வழிகாட்டுதலும் தேவை, ஆலோசனையும் தேவை. பிள்ளைகள் எந்தெந்த காரியங்களை எப்படி செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என்றும், புதிதாய் வேலைக்கு சேர்கிறவர்கள் அந்த வேலையில என்னென்ன பணிகளை எவ்விதமாய் செய்ய வேண்டும் என்றும், அல்லது ஒரு புதிய இடத்திற்கு பயணம் செய்கிற போது எங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எவ்விதமான ஆபத்துக்கள் வரக்கூடும், எவ்விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடும் என்று எல்லா காரியங்களிலுமே நமக்கு போதனை தேவைப்படுகிறது. ஒரு புது பொருள் வாங்கினா கூட அந்த பொருளை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கு நமக்கு ஒரு போதனை தேவைப்படுகிறது, ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது, ஆலோசனைகள் தேவைப்படுகிறது. ஆகவே இந்த போதனை, வழிகாட்டுதல், ஆலோசனை என்கிற இந்த 3 காரியமும் எல்லா மனிதனுக்கும் தேவை, எந்த வயதினருக்கும் தேவை, எல்லா நாட்களிலும் தேவை. ஆகவே கடவுளே நம்மை பார்த்து நான் உனக்கு போதிப்பேன், வழிகாட்டுவேன், ஆலோசனை கூறுவேன் என்று சொல்வது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். காரணம் என்ன என்றால், எந்த ஒரு பொருளை நாம் வாங்கினாலும் அந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்கும்னாக்கா மேனுஃபேக்சரர் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்கும். அதாவது தயாரித்தவருடைய வழிகாட்டுதல் இருக்கும், தயாரித்தவருடைய வழிகாட்டுதல் இருக்கும். ஆகவே அந்த தயாரித்தவருடைய வழிகாட்டுதலை பின்பற்றுகிற எல்லோரும் வழி மாறி போவதில்லை, அல்லது அந்த பொருள் பிரயோஜனமற்றதாய் போகாது, உபயோகப்படும் இல்லையா? ஆக தயாரித்தவரே நான் உனக்கு வழிகாட்டுகிறேன், ஆலோசனை சொல்லுகிறேன், போதிக்கிறேன் என்று சொல்வார் என்றால் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். இந்த உலக வாழ்க்கையை வாழ்வதற்காகட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்காகட்டும், இட்ஸ் a great privilege for us to have such position. ஏசாயா 48ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்திற்கு வாருங்கள். அதிலே மையப்பகுதி, அந்த வசனம் முழுவதையும் வாசிக்கலாம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமாய் இருக்கிறவைகள், ஆங்கில வசனம் சொல்லுது குட் ஆர் ப்ராஃபிட்டபிள். உனக்கு லாபம் தரக்கூடியதை அல்லது உனக்கு நன்மையானவைகளை உனக்கு கற்றுத்தருகிற கடவுள் நான். கற்றுத்தந்து அந்த கற்றுத்தந்த பாதைகளில் நடத்துகிறவர் நான். வாட் அ பிரிவிலேஜ். தட்ஸ் வாட் ஐ யூஸ் டு திங்க். கடவுளே நமக்கு இந்த உலகில் வாழ்வதற்கு நீங்கள் என்னென்ன நிலையை எட்ட வேண்டும், உங்க வாழ்வு முடிவு வரைக்குமான எல்லா காரியங்களிலும் நீங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டிய இடம் எது, திரும்ப வேண்டிய பாதை எது, செய்ய வேண்டிய காரியம் என்ன, எப்படி செய்ய வேண்டும் என்கிற எல்லாவற்றையும் போதிப்பதும் நடத்துவதும் கடவுள். கடவுள் அப்படித்தான் தன்னை காட்ட விரும்புகிறார். I will teach you good and profit and I will guide you in the good path or profitable path. ஏசாயா புத்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 24 முதல் நன்றாக கவனியுங்கள். உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறது உண்டோ? 24 முதல்.
தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ? அவன் அதை மேலாக நிரவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்தை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார்கோதுமையையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ? இதெல்லாம் அவன் எப்படி செய்யறானா? அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனுக்கு உணர்த்துகிறார். ஒரு விவசாய குறித்து இங்கு வேதம் எழுதுகிறது. அவன் தினசரி காலையில் எழுந்து உழுதுட்டே இருக்கிறானா? கிடையாது. சரியான ஒரு பருவம் வருகிற போது, மழை பெய்து நிலம் நனைந்து ஈரம் காய்ந்து ஆனால் உள்ளே ஈரமாய் இருக்கிற அந்த பருவம் வருகிற போது உழுகிறான். காலையில் எழுந்து உழுது விட்ட பின்பு அவன் மண்ணை நிரவுகிறான். கட்டிகள் எல்லாம் இல்லாம நிரவி விட்ட பின்பு எங்கே உளுந்தை போட வேண்டுமோ அங்கே உளுந்தையும், எங்கே சீரகத்தை போட வேண்டுமோ அங்கே சீரகத்தையும், எங்கே கோதுமையை அல்லது வார்கோதுமையை கம்பை விதைக்க வேண்டுமோ அங்கங்கு விதைத்து விடுகிறான். மறுபடியும் அடுத்த நாள் எழுந்து உளர்றதில்லை, மறுபடியும் அடுத்த நாள் பரம்படிக்கிறது இல்லை. இதெல்லாம் எப்படி அவன் செய்கிறான்? எப்படி கற்றுக்கொண்டான்? வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தேவன் அவனுக்கு போதித்தார். இதை கடவுள் போதிக்கிறார் மனிதனுக்கு. போதித்து அவர்தான் அவனுக்கு உணர்வு தருகிறார். இப்படிதான் செய்ய வேண்டும் இதை, இப்படிதான் செய்ய வேண்டும் இதை என்று. அடுத்த வசனம் பாருங்க. அதை விதைச்சிட்டான், அது விளைஞ்சிருச்சு. விளைஞ்சதுக்கு அப்புறம் இந்த உளுந்தை அவன் தூலத்தாலே, தூலம் என்றால் போரடிக்கும் இரும்பு, ஒரு பெரிய இரும்பு போரடிக்கிறது. தூலத்தாலே போரடிப்பது இல்லை. உளுந்த சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளையை சுற்ற விடுகிறதில்லை. சீரகத்தை பிரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய பாரமான ஒரு அந்த உருளையை சுருட்டுறது இல்லை. உளுந்து கோலினால், உளுந்து என்ன பண்றான், எடுத்து கோல்ல தட்டினா கீழே கொட்டிடுமா. களஞ்சியத்தில் கொண்டு வந்து சீரகத்தை மிலாறு என்பது அதை விட எளிதான ஒரு இதுங்க. மிலாறு என்பது அதாவது கோலை விட ரொம்ப எளிதான ஒரு இது. தட்டினா அது கொட்டிடும். அதனால் அடிக்கிறான். அப்பம் செய்வதற்கு தானியத்தை இடிக்கிறான். ஆனால் அதை இடைவிடாமல் அவன் போரடிக்கிறது இல்லை. எதை? அந்த தானியத்தை அப்பம் செய்யறதுக்கு, பிரெட் செய்யறதுக்கு. அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்குகிறது இல்லை, அந்த உருளையை வச்சு நசுக்கிறது இல்லை, பட் அதை இடிக்கிறான். தன் குதிரைகளை ஓட விட்டு அதை நொறுக்குகிறதும் இல்லை, அந்த தானியங்களை. இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்றால், இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிற்று. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். எப்படி? This is from a wonderful teacher. He gives the farmer a great wisdom. அந்த விவசாயிக்கு கடவுள் தான் இந்த விஸ்டத்தை கொடுக்கிறாராம், ஞானத்தை கொடுக்கிறாராம். எப்படி உளுந்தை எப்படி பிரிச்செடுக்கணும் தான் அதனுடைய செடியிலிருந்து, சீரகத்தை எப்படி பிரித்தெடுக்க வேண்டும், கோதுமையை, கம்பை, வார்கோதுமையை எப்படி பிரிக்க வேண்டும், எப்படி உழ வேண்டும், எப்படி விதைக்க வேண்டும், எங்கே விதைக்க வேண்டும், எதை கொண்டு அதை பிரித்தெடுக்க வேண்டும். இது எல்லா காரியத்தையுமே கடவுள் அவனுக்கு போதித்து உணர்த்துகிறார். கடவுள் அவனுக்கு அதை செய்வதற்கான ஞானத்தை கொடுக்கிறார். சங்கீதத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஒரு விவசாயினுடைய வாழ்க்கையிலேயே கடவுள் இப்படிதான் நடந்து கொள்கிறார். சங்கீதம் 25:12 அதிலே அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு கடவுள் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கடவுள் எந்த வழியை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, எந்த பாதையை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, அல்லது எவ்விதமாய் செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும் என்கிற காரியங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரோ, இவைகளை கடவுளுக்கு பயப்படுகிறவர்களுக்கு மட்டுமே அவர் எப்பொழுதுமே போதிக்கிறார். ஏனென்றால் போதனையை கேட்க செவிகள் திறந்திருக்க வேண்டும், இருதயம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும், நேரத்தை செலவிட வேண்டும், அமர்ந்து போதிக்கப்படும் வரை கேட்க உணர்வு வேண்டும். ஆக இவைகள் எல்லாம் யாருக்கிட்ட இருக்கும்னா பயப்படுறவங்கிட்ட தான் இருக்கும். வேணும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிற, அல்லது சொல்லுகிறவர் பெரியவர் என்கிற பயம் இருக்கிற அவங்ககிட்ட தான் இருக்கும். ஆகவே கடவுள் என்ன பண்றா, எல்லாருக்கும் போதிக்கிறது இல்லை. சங்கீதத்துல நான் உனக்கு போதித்து என்று பார்த்தோம். ஆனால் அந்த நான் உனக்கு என்கிற வார்த்தையில யார் வராங்கன்னு பார்த்தா, those who fear God,
those who wanted to hear God. கடவுளுக்கு பயப்படுகிற அல்லது கடவுள் பேசுவதை கேட்க வாஞ்சிக்கிற அவர்களுக்கு கடவுள் சொல்றாரு, தான் தெரிந்து கொண்ட வழியை அவனுக்கு போதிப்பார். He will teach his way to the person who wanted to hear him or the person who wanted to fear him. ஏசாயா 30:20. Although the Lord has given you bread of privation and water of oppression, he, your teacher, will no longer hide himself, but your eyes will behold your teacher. அதாவது உன் கடவுளாகிய கர்த்தர் ஒரு நல்ல ஆசிரியர். வசனம் சொல்லுது, அவர் ஒரு நல்ல ஆசிரியர், கற்றுக் கொடுப்பவர், போதகர். அவர் தன்னை மறைத்துக் கொள்ள மாட்டார். உனக்கு எப்பொழுதெல்லாம் போதனை தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவருக்கு நீ பயந்து அவரை நோக்கி பார்க்கும்போது he will not hide himself. உன் கண்கள் உனக்கு கற்றுக் கொடுக்க போகிற உன் ஆசிரியரை, போதகரை, டீச்சரை பார்க்கும். அவர் உனக்கு கற்றுக் கொடுப்பார். He will not hide you whenever you needed wisdom or whenever you needed guidance, whenever you needed the path which you wanted to take என்பதை நீ தெரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது your teacher will not hide himself and he will teach you என்று சொல்லி கடவுள் தன்னை குறித்து, தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் செயல்படுகிற விதத்தை குறித்து, தன்னுடைய வழிமுறைகளை குறித்து வேதம் முழுவதுமே ஆங்காங்கே இவ்விதமாய் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு விவசாயிக்கு ஞானத்தை கொடுத்து உணர்த்துவதும் கற்றுக் கொடுப்பதும் கடவுள்தான், அல்லது கடவுளுக்கு பயப்படுகிற ஒருவனுக்கு கற்றுக் கொடுத்து காரியங்களை வழிநடத்துவதும் கடவுள்தான். மட்டுமல்ல, எந்த ஒரு மனிதனும் கடவுள் அண்டையில் போய் எனக்கு வழி வேண்டும், வழி காட்டுங்கள் அல்லது எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்கிற எவனுக்கும் கற்றுக் கொடுப்பது ஆண்டவர். இயேசு யோவான் 13ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்துல சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவுகிறேன் எனும்போது நீங்களும் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதில் இயேசு தன்னை என்னவென்று குறிப்பிடுகிறார்? ஆண்டவர், போதகர், which means I am the Lord and also your teacher. I am the Lord and your teacher. இங்கே ஏசாயால என்ன பார்த்தோம்? Your eyes will see your teacher and he will not hide himself. Whenever you need, he will teach you. ஆக இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் முழுவதும் he always teach us. அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவரோடு இருந்த சகோதர சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார், போதித்தார், உபதேசித்தார், கற்றுக் கொடுத்தார். பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்கள் என்ன, கடவுளுடைய மதிப்பீடுகள் என்ன, அங்கே போய் வாழ வேண்டும், கடவுளோடு உறவாட வேண்டும் என்கிற ஒரு மனிதன் எவ்விதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்பொழுது செய்ய வேண்டும், கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார். உலகம் எப்படி செய்கிறது, ஆனால் நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் கற்றுக் கொடுத்தார். இட் டீச் தம். எல்லாத்தையும் டீச் பண்ணிட்டு என்ன சொன்னார் கடைசியா? இதோ நான் போறேன், ஆகவே நீங்கள் போய் உலகம் முழுவதும் கற்றுக் கொடுங்கள். Go and teach them. எதை? நான் கற்றுக் கொடுத்ததை போய் கற்றுக் கொடுங்கள். ஆக கடவுளே நேரடியாக கற்றுக் கொடுத்திருந்த காலம் துவங்கினது. தென் கடவுள் சட்டதிட்டங்களை ஏற்படுத்தி அதை படித்து தெரிந்து கொள்ள அனுமதித்தார். அதற்கு பின்பு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தவர் அவர் கற்றுக் கொடுத்தார், போதித்தார், உபதேசித்தார். அவருடைய சீஷர்கள் வழியாக இந்த உலகம் முழுவதும் போய் போதிக்கவும் உபதேசிக்கவும் அனுப்பினார். அவர்கள் இந்த உலகம் முழுவதும் போய் அதை சொன்னார்கள். எதை கற்றுக் கொடுத்தார்கள்? நடக்க வேண்டிய வழி, தெரிந்து கொள்ள வேண்டிய பாதை, பேச வேண்டிய வார்த்தை, செய்ய வேண்டிய காரியங்கள் என்று. ஆகவே கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். கற்றுக்கொள்வது, அதை எங்கிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கடவுளிடத்திலிருந்து. நாம் நமது பிள்ளைகளுக்கு சரியானவைகளை சரியான நேரங்களில் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் இந்த உலகம் தவறானவைகளை சரியானவைகளாக சொல்லிக் கொடுத்து விடும். நாம் சரியானவைகளை நமது பிள்ளைகளுக்கு சொல்லவில்லை என்றால் இந்த உலகம் தவறானவைகளை சரியானதாக சொல்லிக் கொடுத்து விடும். ஆகவே தான் நாம் முதலாவது கடவுளிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய போதனைகளை. யோவான் 14ஆம் அதிகாரம்
26ஆம் வசனத்துல, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். கவனிச்சிங்களா? சீஷர்கள்ட்ட சொல்லி போய் போதிங்கன்னு சொல்லிட்டாரு. அதற்கு மிஞ்சி உங்களுக்கு அவசியம் என்று வருகிறது எல்லாவற்றையும் கடவுளால் அனுப்பப்படுகிற, நான் ஏற்கனவே போதித்தேனே இயேசு, அந்த போதனைகள் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதை உங்களுக்கு மீண்டும் எடுத்து போதிப்பார். மீண்டும் எடுத்து போதிப்பார். போதித்து நான் ஏற்கனவே சொன்னவைகளில் நீங்கள் மறந்து போனவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இதுதான் கடவுள் மனுகுலத்திற்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர் போதிக்கிறார், அவருடைய குமாரனை அனுப்பி போதித்தார், அவருடைய சீஷர்களை அனுப்பி போதிக்கிறார். இவைகளில் எதுவும் விட்டு போய்விடக்கூடாது என்று அவருடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி அவரையும் போதிக்க வைக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் கேட்கிற செய்திகள், கர்த்தருடைய ஊழியர்கள் சொல்லுகிற செய்திகளில் அநேக செய்திகள் கடவுளுடைய ஆவியானவர் வழியாக வேதத்தில் எழுதப்பட்டவைகளை இன்னும் அதில் மேலே இருக்கிறதான ஒரு மறைவை விலக்கி நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளே. கடவுளுடைய இருதயம் என்ன சொல்லுகிறது என்று கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளே. எப்படி நடக்கிறது அது? பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் வார்த்தைகளை எடுத்து நமக்கு இப்பொழுது போதிக்கிறார். போதித்து நமக்கு வழிகாட்டுகிறார், போதித்து நினைப்பூட்டுகிறார். அது மட்டுமல்ல, பவுல் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்துல, கடவுளுடைய வசனங்களை அறிவிக்கவே அல்லது கற்றுத்தரவே நான் பிரசங்கியாக அல்லது போதகனாக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். போதகன் என்றால் என்ன? கற்றுக் கொடுக்கிறவன் அல்லது உபதேசிக்கிறவன் இல்லையா? ஆக பவுல கடவுள் எதற்காக நியமிச்சாரா? கற்றுக் கொடுக்க. எதை கற்றுக் கொடுக்க? நடக்க வேண்டிய வழியை, செய்ய வேண்டிய காரியத்தை, செய்ய வேண்டிய முறைமைகளில் இவைகளை கற்றுக் கொடுக்கத்தான் கடவுள் என்னை போதகனாக நியமித்தார். ஆகவே கடவுள் நான் உனக்கு போதிக்கிறேன் என்றால் கடவுளே நேரடியாக வந்து உங்கள் காதுகளில் சொல்வது இல்லை. உங்கள் கண்கள் உங்கள் போதகரை பார்க்கும், அல்லது உங்கள் போதகருடைய வார்த்தைகளை, அதாவது போதகர் என்று இங்கே நான் குறிப்பிட்டது இயேசு ஆண்டவரை, அவருடைய வார்த்தைகளை அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எடுத்து காட்டுவார். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது அல்லது நீங்கள் செய்திகளை கேட்கும் போது. அது இல்லாமல் அந்த டாப் ஆஃப் தட் காட் ரைஸ் இஸ் சர்வன்ட்ஸ். சபைகளிலே செய்தியை பகிர்ந்து கொடுக்கிற கடவுளுடைய ஊழியக்காரர்கள், நீங்களே படிக்கும்போது வேதத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறதான வார்த்தைகள் என்று ஒவ்வொன்றாய் கடவுள் உங்களுக்கு போதிப்பதற்கு பல்வேறு வழிகளை வைத்திருக்கிறார். கடவுளே செய்தார், வேதத்தை எழுதி கொடுத்தார், இயேசுவை அனுப்பினார், இயேசுவின் சீஷர்களை எழுப்பினார், இயேசுவினுடைய ஊழியர்களை எழுப்பினார், பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார் என்று சொல்லி இத்தனை வழிகளிலே உங்களுக்கு போதிக்கிறார் கடவுள். ஆனால் நீங்கள் கற்றுக்கொள்ள வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறீர்களா? ஏனென்றால் சங்கீதம் 25:12 என்னன்னு பார்த்தோம்? எவன் ஒருவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் அவனுக்கு அவர் தம்முடைய வழிகளை தாம் தெரிந்து கொண்ட வழியை காட்டி போதிப்பார். ஆக நீங்கள் கற்றுக்கொள்ள வாஞ்சை உள்ளவர்களா இருக்கிறீர்களா? இத்தனை ஏதுக்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அல்லவா? இதற்கு அப்புறம் இன்னொரு ஏது இருக்குது. அது தீத்து 2ஆம் அதிகாரத்தினுடைய 13-15 வசனங்கள்ல சொல்லுது. தேவ கிருபை வெளியரங்கமாகி நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று போதிக்கிறதாம். 12ஆம் வசனம் சொல்லுது தேவ கிருபை வெளியரங்கமாகி என்று. 13ஆம் வசனம் சொல்லுகிறது, 13ஆம் வசனம் சொல்லுது கடைசியில என்ன? இட் டீச்சஸ் அஸ். தேவனுடைய கிருபை நமக்கு போதிக்கிறது. தேவனுடைய ஊழியர்கள் போதிக்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறார், தேவ கிருபை போதிக்கிறது, இயேசு போதிக்கிறார், தேவனே போதிக்கிறார், வேதம் போதிக்கிறது. ஆக இத்தனை விதமான ஏதுக்களை கடவுள் நமக்கு வைத்திருக்கிறார். இவ்வளவற்றையும் வைத்துக்கொண்டு நாம் வழி மாறி போய்விடுவோம் என்றால், அல்லது நம் பிள்ளைகளை சரியான வழியில் நடத்தவில்லை என்றால், who is the responsibility? நான் வழி மாறி போய்விட்டால் நான் தான் அதற்கு பொறுப்பு. காரணம், என்கிட்ட இத்தனை ஏதுகள் இருக்குது. கடவுள் எழுதி கொடுத்த வேதம், கடவுள் அனுப்பின குமாரன், குமாரன் வழியாக வந்த போதனை, அந்த போதனைகளை சொல்ல வந்த சீஷர்கள், அவர்கள் எழுதி வைத்த வேதம், அவர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர், கடவுள் நான் கேட்கும் போதெல்லாம் கொடுக்கிற கிருபை, என்னை தாழ்த்துகிற போதெல்லாம் கொடுக்கிற கிருபை என்கிற இத்தனை ஏதுகளும் போதிக்க இருக்கும்போது நான் வழி பிறண்டு போனால்
வழி மாறி போனால் இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களில் யாராவது வழி பிறண்டு போனால் இட் இஸ் யுவர் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னுடைய பிள்ளையோ அல்லது உங்களுடைய பிள்ளையோ வாலிப வயதிலே வழி மாறி போனால் அல்லது குழந்தை பருவத்திலே பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் போனால் இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆகவே தான் we need to listen carefully when the word is preached. You need to listen carefully when you read yourself and take it. எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்த put all your effort. அப்பதான் கேட்ட போதனை பிரயோஜனமா இருக்கும். கேட்டது செயல்படுத்தலைன்னா பிரயோஜனமே இல்லை. கேட்பதனாலே உங்களுடைய அறிவு வளரும். கேட்க 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 you will increase in knowledge. It won't help you if you not put in practice. ஆகவே கடவுள் போதிக்கும் போது இது எல்லாவற்றுக்கும் மேல கடைசியாக கடவுள் நமக்கு எப்படி போதிக்கிறார் என்றால், தினசரி நமது வாழ்க்கையில் வருகிற சூழல்கள், there is lot of circumstances and the people, நாம் தினசரி சந்திக்கிற மனிதர்கள், நமது குடும்பத்திலேயே கடவுள் வைத்திருக்கிற மனிதர்கள், நமக்கு மேலே வேலை செய்ய வைத்திருக்கிற அதிகாரிகள், நமக்கு கீழே இருக்கிற மக்கள், இயற்கை, கடவுள் படைத்திருக்கிற இயற்கை என்ற இவை எல்லாவற்றின் மூலமாகவும் கடவுள் நமக்கு போதிக்கிறார். இப்பொழுது சக மனிதர்கள் மூலமா போதிக்கிறார், அரசாங்கத்தின் மூலமா போதிக்கிறாரு, திருடர்கள் மூலமா போதிக்கிறாரு. எப்படி திருடர் மூலமா போதிக்கிறாரு? ஒரு ரிசர்ச் படித்தேன் நான் பேப்பரில். ஏறக்குறைய 50% திருடு, ராபரி இப்போ எப்படி நடக்குதான் என்றால், வீட்டினுடைய ஜன்னலையோ அல்லது கதவையோ திறந்து வச்ச வீட்டில் தான் ஈஸியாக நடக்குதான். யாரோ கதவையோ ஜன்னலையோ திறந்து வச்சுட்டு தூங்கிடுறாங்க, அல்லது மறந்து போய் உள்ள வேற ஏதோ வேலையில் இருக்கிறாங்க. அந்த ஜன்னல் கதவு வழியாக உள்ள வந்து திருடிட்டு போகிறானா. இப்போ நீ திறந்து வச்ச கதவு வழியாக திருடன் உள்ள வந்து திருடிட்டு போயிட்டான். யூ வில் லேர்ன் லெசன். நெக்ஸ்ட் டைம் யூ வில் க்ளோஸ் தி டோர். திருடர்கள் மூலமாகவும் போதிக்கிறார், சூழ்நிலை மூலமாக போதிக்கிறார், மனிதர்கள் மூலமாக போதிக்கிறார். ஆக காட் இஸ் டீச்சிங் அஸ் இன் எவ்ரி பாசிபிள் வே. வழி காட்டுவேன், அடுத்தது இல்லையா, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கிறோம், எல்லாருமே போயிருக்கிறோம் இல்லையா? ஏர்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்களா, அந்த ரன்வே இருக்குல்ல, அந்த ரன்வேல கலரான லைட்டுங்க இருக்கும், 2 பக்கத்துலையும் ரொம்ப பவர்ஃபுல்லான லைட்ஸ். எவ்வளவு தூரத்திலிருந்து, எவ்வளவு இருட்டு அல்லது ஈவன் எவ்வளவு மேகமூட்டம் இருக்கிற நாட்கள்லையும் ஃப்ளைட் வரும்போது அவங்க அவ்வளவு அழகாக அந்த சென்டர் லைனில் ஃப்ரண்ட் வீலவும் அந்த வித்தின் எல்லைகளுக்குள்ள அவர்களுடைய 2 இறக்கையும் இருக்கிறது போல இறக்குவதற்கு அந்த லைட்ஸ் லீடிங் வழிகாட்டுகிறது. இருட்டிலும் சரி, மேகமூட்டத்திலும் சரி, அந்த லைட் அவங்களுக்கு வழிகாட்டுது. இந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதுக்கு கலர்ஃபுல்லான லைட்டு, பவர்ஃபுல்லான லைட்டு, அண்ட் ஆல்சோ மார்க்கிங்ஸ், அங்கே வச்சிருக்கிற மார்க்கிங், எங்கே போய் திரும்பணும், எப்படி திரும்பணும் என்கிற எல்லா அந்த லைட்ஸ் அண்ட் மார்க்கிங்ஸ். இதே போல தான் கடவுள் நமக்கு வழிகாட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அதே ஏர்போர்ட்டில் கேட்டில் இருக்கிற ஃப்ளைட்ஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ளைட்ஸ் வந்து கேட்லேருந்து அப்படியே இப்படி பின்னாடியே வந்து திரும்பி போக வேண்டிய இதில் போய் அப்படியே திரும்பி டேக் ஆஃப் ஆகிறதுக்கு போகும். நம்மளாம் அனுபவிச்சிருக்கோம்ல. இந்த கேட்லேருந்து அது எப்படி வருது தெரியுமா? அதுவே வர்றதில்லை. ஒரு சின்ன டிராக்டர், அதுக்கு பேர் வந்து டோ டிராக்டர் அல்லது டக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டக்ஸ், TUGSS, டக்ஸ் அல்லது டோ டிராக்டர். இவைகள் அதை அந்த கேட்ல இருந்து புஷ் பண்ணி கொண்டு வரும். புஷ் பண்ணி கொண்டு வந்து திருப்பி ரன்வேக்கு கொண்டு போய் அது எங்கிருந்து ரைஸ் பண்ணி டேக் ஆஃப் ஆகணுமோ அங்கே விட்டுட்டு வந்துடும். விமானி கேட்டில் இப்படி உட்காந்துக்கிட்டு ஃப்ளைட்டை ரிவர்ஸ் எடுத்தார்னா அவருக்கு விசிபிள் குறைவு, வழி தெரியாது, எங்கே இடித்து விடுவோம் என்ன எல்லாமே பார்க்க முடியாது அவர் இருக்கிற இதுக்கு. ஆகவே விசிபிள் ப்ராப்பராக இல்லாத அந்த பைலட்டு ஆக்சிடெண்ட்டில் சிக்கிக்க கூடாது, சேதாரம் வந்துவிடக்கூடாது என்கிற பல்வேறு காரியங்களுக்காக இந்த டோ டிராக்டர்ஸ் புஷிங் தம் பேக்வர்ட் அண்ட் டேக்கிங் தம் டு த ரன்வே. இப்படி எக்கனாமிக்கலாகவும் சரி, பாதுகாப்பு ரீதியாகவும் சரி ஏர்போர்ட்டில் செயல்படுகிறார்கள் இந்த டிராக்டர் வழியாக.
அவைகளுக்கு போக வேண்டிய வழியை காட்டுகிறது, போய் நிற்க வேண்டிய இடத்தை காட்டுகிறது. நான் கடந்த 2-3 மாதத்துக்கு முன்னாடி இங்கே டப்ளின் போர்ட் பக்கத்தில் போயிருந்தோம். ஒரு நாள் நாங்கள் குடும்பமாக, சகோதரர் கூட வந்திருந்தார். அங்கே அந்த போர்ட் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது போர்ட்டுக்குள்ள வருகிற பெரிய பெரிய கப்பல்களை பார்த்தோம். போர்ட்டிலிருந்து வெளியே வந்த பெரிய பெரிய கப்பல்களை பார்த்தோம். ஒவ்வொரு கப்பலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த ட்ரக் போட்ஸ் போச்சுங்க. அந்த போட்டுங்க போச்சு. அதற்கு பேரு ட்ரக் போட்ஸ்ன்னு பிரதர் தான் எனக்கு சொன்னாரு. அதுக்கு பேரு ட்ரக் போட்ஸுங்க அப்படின்னாரு. என்ன என்றால், இந்த சின்ன சின்ன போட்டுங்க இருக்குல்ல, அதுல வெரி பவர்ஃபுல் இன்ஜின்ஸ் இருக்குமா. இந்த போர்ட்டுக்குள்ள துறைமுகத்துக்குள்ள போற அந்த கப்பல்கள் ப்ரிசிஷனா அவங்களுடைய பொசிஷனை போய் கப்பலே செய்ய முடியாது. மெதுவா போய் சரியான பொசிஷன்ல நிக்க வைக்க கப்பலால் முடியாது, பெரிய பெரிய கப்பல்களால. இட்ஸ் நாட் ஈஸி அண்ட் தி கெனாட். அதனால இந்த ட்ரக் போட்ஸ் இருக்குல்ல, இவைகள் ஒரு குறிப்பிட்ட கடல் எல்லைக்குள் அந்த கப்பல் வருகிற போதே போய் முன்னாடியும் பின்னாடியும் அவைகளை புஷ் பண்ணுவது அல்லது புல் பண்ணுவது, இது ரெண்டையும் பண்ணுவதற்கு இந்த போட்டுங்க போயிடும் கடல் எல்லைகளுக்குள்ள. அங்கிருந்து அந்த துறைமுகத்தில் நிற்க வேண்டிய இடம் வரைக்கும் அவைகள் தான் அதை கொண்டு வந்து அங்கே போய் சரியான பொசிஷன்ல அதை நிக்க வைக்கும். திரும்ப இவைகள் இங்கிருந்து போகணும் போது அவைகள் தான் புஷ் பண்ணி கொண்டு வந்து கடல் எல்லைக்கு கொண்டு போய் விட்டுட்டு வரும். ஏன்? வழி காட்டுவது. இந்த போட்டு எங்க வேணாலும் போயிடும், ஆனா கப்பல் அப்படி போக முடியாது. எங்கே ஆழம் குறைவா இருக்கிறது, எங்கே கீழே தரை தட்ட வாய்ப்பு இருக்கிறது, எங்கே இடித்து விட வாய்ப்பு இருக்கிறது என்பதெல்லாம் கப்பல்ல இருக்கிற மாலுமிக்கு தெரியாது. ஆகவே இந்த போட்டு வந்து அதை கரெக்டா கொண்டு போய் சேர்க்கும். பிரியமானவர்களே, இந்த டோ டிராக்டர்ஸ் ஆகட்டும் அல்லது இந்த டக் போட்ஸ் ஆகட்டும், இவைகள் ரெண்டுமே வழிகாட்டுகிற வேலையை, சரியான பொசிஷன்ல கொண்டு போய் நிக்க வைக்கிற வேலையை செய்கிறது இல்லையா? இப்போ ஜஸ்ட் இமேஜின், அந்த பைலட் இருக்கார்ல, விமானத்தில் உட்காந்துருக்க பைலட்டு, அது உங்களை புஷ் பண்ணி அவைகள் ஒரு டைரக்ஷனை கொடுத்து திருப்பும் போது அந்த பைலட் வந்து அதோடு ஒத்து போகலைன்னா, அந்த டோ டிராக்டர் கொடுக்கிற திசையோடு ஒத்து போகாம அவர் என் கையில கண்ட்ரோல் இருக்குது என்று நினைத்து செயல்பட்டார்னா இட் won't work. அதே போல இந்த டக் போட்ஸ் அவைகள் புஷ் பண்ணும்போதோ அல்லது புல் பண்ணும்போதோ கப்பல் மாலுமி அவர் கையில் இருக்கிற சுக்கானை வச்சுக்கிட்டு he will try his best நாக்கா it won't work. You understand? ஆக when God said I will show you the way, நான் உனக்கு வழி காட்டுவேன் என்று சொல்லுகிற போது, இந்த உதாரணத்திற்கு அந்த ஃப்ளைட்டை வச்சுக்கோங்க அல்லது அந்த கப்பலை வச்சுங்களேன். அந்த ஃப்ளைட் அல்லது அந்த கப்பல் என்பது நீங்கள். ஆனால் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளேயோ கப்பலுக்குள்ளேயோ இருக்கிற அந்த மாலுமி அல்லது அந்த பைலட் என்பது உங்களுடைய சுய சித்தம், உங்களுடைய சுய விருப்பம். ஆக உங்களை கடவுள் நடத்த வேண்டும் என்று முயற்சிக்கும் போது, டக் போட்டு வழியா, ஆலோசனை மூலமா, போதனை வழியா அல்லது வழிகாட்டுதல் மூலமா கடவுள் உங்களை சரியான திசைக்கு கொண்டு போக வேண்டும் என்று முயற்சிக்கும் போது, அந்த விமானமாகிய உங்களை அல்லது கப்பலாகிய உங்களை கொண்டு போக முயற்சிக்கும் போது உள்ளே இருக்கிறதான உங்களுடைய சுய சித்தம், சுய விருப்பம், நீங்கள் தெரிந்து கொண்ட பாதை இருக்குல்ல, அது அந்த டக் போட் அல்லது டோ டிராக்டரோட ஒத்து போகலனா இட் இஸ் எண்ட் ஆஃப் இன் டிசாஸ்டர். பிரியமானவர்களே, சங்கீதம் 119:105 என்ன சொல்லுது? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைகளுக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் எப்படி ஃப்ளைட் வரும்போது ஒரு தீபம் அல்லது லைட்ஸ் கிடைக்குதோ அந்த ஃப்ளைட்டுக்கு லேண்டிங்ல, அதே போல கர்த்தருடைய வசனம் நமக்கு வெளிச்சமா இருக்கிறது. கீழே மேகமூட்டம், இருள், புயல், என்ன பிரச்சனை வந்தாலும் யூ கேன் ஏபிள் டு அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு போனா போதும். அந்த வெளிச்சம் என்கிற கர்த்தருடைய வசனத்தை பிடிச்சிக்கிட்டு போனா போதும். யூ வில் கோ யுவர் பாத். கடவுள் அப்படி உங்களுக்கு வழிகாட்டுகிறார். ஆச்சுங்களா? கடவுள் உங்களுக்கு அப்படியாக வழிகாட்டுகிறார். மட்டுமல்ல, இப்பொழுது நாம் இன்னைக்கு வாசிச்சோமே நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம், அதுல பாருங்க 11ஆம் வசனம், ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன். ஞான மார்க்கம் ஐ வில் டீச் யூ த வே. கற்றுக் கொடுத்தேன். யார் சொன்னது அந்த வார்த்தையவ என்றால், அதை எழுதினவனுடைய அப்பா கற்றுக் கொடுத்தாராம். தாவீது கற்றுக் கொடுத்தாராம் சாலமோனுக்கு ஞான மார்க்கத்தை.
த சேம் வே கடவுள் நமக்கு அந்த மார்க்கத்தை காட்டுகிறார். சரியான ஒரு ப்ரொசைசன் பொசிஷனில் போய் நிற்க, சரியான இடத்துல போய் இடிக்காமல் போய் நிற்க, பக்கத்தில் இருக்கிற கப்பலை இடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு எல்லாவற்றுக்குமே God is showing us way. மட்டுமல்ல, சங்கீதம் 94:12 அங்கே என்ன சொல்லுகிறதுனா, Blessed is the man whom you chasten, O Lord, and whom you teach out of your law. கடவுள் ஒரு மனிதனுக்கு சிட்சித்து அவருடைய வழிமுறைகளை கற்றுக் கொடுப்பாரே என்றால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கடவுள் ஒரு மனிதனுக்கு அவருடைய வழிகளை காட்டுவாரே ஆனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இதை தான் சொல்றார், நான் உனக்கு போதிப்பேன், வழி காட்டுவேன் என்று சொல்லுகிறார். இஃப் காட் இஸ் ஷோயிங் த வே, கடவுளே உங்களுக்கு வழிகாட்டுகிறார் அல்லது போய் சேர வேண்டிய இடத்திற்கான பாதைக்கு உங்களை நடத்துகிறார் என்றால் ஆக்சுவலி யூ ஆர் பிளஸ்ட். யூ ஆர் பிளஸ்ட். இங்கே இருக்கிறவர்கள் அநேகர் பிளஸ்ட் தான். நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எடுத்த அநேக தீர்மானங்கள், அநேக டிசிஷன்ஸ், whenever you make, எல்லாவற்றிலுமே நீங்கள் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இந்த நிலையை எட்டி இருப்பதற்கு இட் இஸ் காட் who guiding you. சிட்சித்து வேத வசனத்தின் மூலமாக, கர்த்தருடைய வார்த்தைகளின் மூலமாக உங்களை சிட்சித்து தேவை வருகிற போதெல்லாம் உங்களை நடத்துகிற, வழிகாட்டுகிற அனுபவத்தை நீங்கள் பெற்றதனால்தான் இந்த நிலையை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். ஆகவே எப்பொழுதுமே டக் போட்ஸ் அல்லது அந்த டோ டிராக்டர்ஸ் ஆக வசனம் செயல்படும் போது, அல்லது பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற போது, அல்லது கர்த்தருடைய ஊழியர்கள் செயல்படுகிற போது, யூ as a boat or as a flight, just உங்களை ஒப்புவித்து விட்டு அந்த பாதையில் போக அனுமதியுங்கள். யோவான் 16:13-14-15 அதுல பாருங்க, இயேசு சொல்லுகிறார் மீண்டும், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். அவர் என்னுடையவைகளை உங்களுக்கு அறிவிப்பார், என்னுடையதிலிருந்து எடுத்து அறிவிப்பார் என்று சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, வந்து he will lead you or show you all the truth. எல்லா விதமான சத்தியமான வழிகள், நன்மையான வழிகள் அல்லது லாபகரமான வழிகள், இவைகளில் உங்களை நடத்துவார். இந்த லாபகரம் என்கிற வார்த்தையை நம்ம அந்த உலக ரீதியா எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஆன்மீக ரீதியா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் லாபகரமானவைகள். ஆக அவ்விதமான வழிகளிலே அவர் உங்களை நடத்துவார். அப்படி அவர் நடத்த முயற்சிக்கும் போது அங்கேதான் நாம் விட்டு கொடுக்க வேண்டும். அங்கேதான் நாம் முரண்டு பிடிக்க கூடாது. அங்கேதான் நாம் தீர்மானித்த திசையை கண்ணில் பார்க்க கூடாது. அவர் நடத்துகிற திசைக்காக காத்திருக்க வேண்டுமே ஒழிய, அவர் நடத்துகிற போது நான் இதுவல்ல வழி என்று நினைத்து கொண்டிருந்தேன், ஆனால் கடவுளுடைய வழி இதுவா, இங்கேதான் கடவுள் நடத்துகிறாரா என்பதை தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு we must humble ourselves and we must acknowledge the leadings என்று நாம் எடுத்துக்கொள்ளும் போது அந்த கர்த்தருடைய வசனம் வெளிச்சமாகவும் அந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தீபமாகவும் இருப்பது உண்மையாயிருக்கும். ஆக நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு வழிகாட்டுவேன். இப்போ மூன்றாவது, நாம் என் கண்ணை உன்மேல் வைத்து ஆலோசனை சொல்வேன் என்கிற பகுதிக்கு வரோம். கடவுள் உங்களுக்கு ஆலோசனை சொல்வது என்கிற ஒரு பகுதி. இதிலே பிரியமானவர்களே, வேதம் ஆங்காங்கே அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கிறது ஆலோசனையினுடைய முக்கியத்துவத்தை. நீதிமொழிகள் 11:14 ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும், அல்லது நன்மை உண்டாகும், அல்லது லாபம் உண்டாகும். என்னது? ஆலோசனையே இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். இதை மையமாக வச்சுதான் அரசர்கள் தங்களுக்கு அநேக மந்திரிகளை வச்சிருக்காங்க. இதை மையமாக வச்சுதான் இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே அவர் பிரதம மந்திரிக்கு அல்லது ஜனாதிபதிக்குன்னு சொல்லி ரொம்ப உயரிய ஆலோசனைகள் கொடுப்பதற்குன்னே ஒரு குழு இருக்கும். 1950 திட்ட கமிஷனை ஸ்டார்ட் பண்ணி
எவ்ரி 5 இயர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு ஸ்கீமை இன்ட்ரோடியூஸ் பண்ணுச்சு இந்தியன் கவர்மெண்ட் சுதந்திரம் அடைஞ்ச உடனே. ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டங்களிலும் அநேக இரும்பு ஆலைகள், அநேக அணு உலைகள் அல்லது அநேக டேம்ஸ் இவைகளெல்லாம் கட்டினாங்க. அப்படி கட்டி 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 தான் இந்தியா 1950 கட்டி எழுப்பப்பட்டுச்சு. அநேக பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த 5 ஆண்டு திட்டங்கள் மூலமாக தான் கட்டப்பட்டுச்சு. இந்த 5 ஆண்டு திட்டங்கள் எப்படி உருவாச்சு? ஒரு குழு, அரசுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு குழு, எங்கே இடம் இருக்கிறது, எங்கே வளம் இருக்கிறது, அங்கே இதை கட்டி, இப்போ இரும்பு கண்டுபிடிக்கப்பட்ட பொக்காரோ என்கிற ஒரு இடம் அல்லது சேலம் என்கிற ஒரு இடம் என்ற எங்கெல்லாம் அதிகமான இரும்பு வளம் இருக்கிறதோ அங்கே ஒரு தொழிற்சாலை கட்டுவதற்கு பணம் நிதியை திரட்டி கட்டி வேலைக்கு ஆட்களை வைத்து உருவாக்கி வியாபாரம் செய்வது, அரசு அதனாலே அநேக லாபங்களை பெறுவது, மக்கள் வளமாகுவது என்கிற திட்டங்களை இந்த 5 ஆண்டு திட்டங்கள் மூலமாக தீட்டினார்கள். ஜவஹர்லால் நேருனுடைய தலைமையில் இருந்த அரசாங்கத்தில் தீட்டி இந்தியா அடுத்த ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 ஆண்டுகள்ல நல்ல அசூர வளர்ச்சி அடைஞ்சாங்க. ஆலோசனைகள் அவ்வளவு முக்கியம். நாட்டுக்கும் சரி, தனி மனிதர்களுக்கும் சரி, குடும்பத்திற்கும் சரி, சபைக்கும் சரி, எல்லோருக்குமே. வேதம் சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைகள் உண்டானால் அல்லது ஆலோசனைக்காரர்கள் உண்டானால் அது சுகம் உண்டாகும். இதே வசனத்தை 4 இடத்துல வேதம் எழுதியிருக்குது வெவ்வேறு வசனத்துல. ஆனா நான் இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு காட்டுறேங்க. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கடைசி பகுதி. ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால், அநேகர் இருந்தால் மட்டும் போதாது, அந்த ஆலோசனைகளை உள்வாங்கி அதை சரியான முறையில் செயல்படுத்தும் போதுதான் வெற்றி கிடைக்கும், இல்லையா? ஆக ஆலோசனைகள் முதலாவது அவசியம். அந்த ஆலோசனைகளை உள்வாங்கி கொண்டு அதன்படி செயல்படுவது அவசியம். அப்பொழுதுதான் அது வெற்றி அல்லது ஜெயம் என்கிற ஒரு நிலைக்கு நடத்தும். ஆகவே ஆலோசனைகள் மனிதர்களுக்கு அவ்வளவு அவசியம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 9ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்துல இயேசுவினுடைய பிறப்பை முன்னறிவிக்குது வேதம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மீது இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அதுல அவருக்கு ஒரு பேர் என்ன? ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர். அவரால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்ல முடியாத பிரச்சனைகளே இல்லை. எல்லாவற்றுக்கும் அவரால் நமக்கு ஆலோசனை சொல்ல முடியும். அதனாலதான் அவருக்கு பேரே ஆலோசனை கர்த்தர். ஏசாயா 11:2 ஆலோசனையின் ஆவி. அவர் ஆலோசனையின் கர்த்தர், அவர் மீது ஆலோசனையின் ஆவியும் இருக்கிறது. அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஏனென்றால் அவர் ஆலோசனையின் ஆவியானவர். அதுதான் இயேசு சொன்னார், அவர் வருகிற போது சகல சத்தியம், which means எல்லா விதமான ஆலோசனைகள், தெய்வீக ஆலோசனைகள். ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் நீ சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சனா வருவதற்கு எல்லா விதமான தெய்வீக ஆலோசனைகளுக்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். இது கடவுளுடைய ப்ராமிஸ், இது கடவுளுடைய வழிமுறை. அவர் தான் சொல்றாரு, உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன். நல்லா கேளுங்க, அந்த டக் போட்ஸ் இருக்குதே, அது ஒரு கப்பலை டேக் ஓவர் பண்ணிக்கிச்சு ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் என்றால், they will not lose their concentration other than that ship. அந்த ஷிப்பை தவிர்த்து வேற எந்த அட்ராக்டிவான காரியங்களையும் அவங்க கண்ணு வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. பிகாஸ் they got a responsibility to pull the ship or push the ship in a safe water. அது அவர்களுடைய பணி. The same way கடவுள் சொல்றார், நான் உன்மேல் கண்ணை வச்சிருவேன், உன் மேல I keep my eyes on you and I will give you counsel. ஆக அவர் உங்கள் மீது கண்ணை வைத்திருப்பதனாலே நீ போகிற பாதையில நீ சந்திக்க போகிற சூழல் ஏற்கனவே அவருக்கு தெரியும். நீ சந்திக்க போகிற சூழல் தெரியும். ஆகவே அவர் he will give you a guidance. He will give you all the needed ஆலோசனைகளை. பிரியமானவர்களே, கடவுள் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உங்களை நடத்துவாரே என்றால் அதனுடைய முடிவு மகிமையா இருக்கும். மகிமையா இருக்கும். எடுத்து வாசியுங்கள் சங்கீதம் 73:24.
உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆங்கில வேதம் சொல்லுது a glorious destiny. கடவுள் நம்மை ஒரு glorious destinyக்கு கொண்டு போய் விடுவாராம். எப்படி பண்ணுவார் அதை என்றால், முதலாவது போதிப்பார், வழிகாட்டுவார், ஆலோசனை கொடுப்பார். அவருடைய ஆலோசனை இருக்கிறதுல 10ல் 1 தர்றதெல்லாம் இல்லை. வாட் இஸ் த பெஸ்ட் அண்ட் வாட் இஸ் வேஸ் என்பதை அவர் உங்களுக்கு சொல்வாரு. போதித்து வழிகாட்டி ஆலோசனை கொடுத்து he will lead you to a glorious destiny. உங்கள் அத்தனை பேருக்குமே ஒரு glorious destiny God is planned. கடவுள் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அந்த இடத்தை நீங்கள் சென்று அடைவதற்கு அவசியமான எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். அவசியமான நேரத்தில் எல்லாம் போதிப்பார். காட்ட வேண்டிய வழிகள் எல்லாவற்றையும் காட்டுவார். கொடுக்க வேண்டிய எல்லா ஆலோசனைகளையும் கொடுப்பார். By doing that, he will take you to the glorious destiny. மகிமையான ஒரு மகிமையில், கடவுளுடைய மகிமையில் நம்மை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆக கடவுள் தம்முடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். வேதத்தில் எழுதி வைத்துவிட்டு கடவுளுடைய ஊழியர்களை எழுப்புகிறார். அப்படி எழுப்பப்பட்டவர்களில் ஒருவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அவருடைய வார்த்தைகளை கேளுங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Acts chapter 20 verses 26. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். கடவுள் இந்த மக்கள், பவுல் வழியாக கடவுளுடைய வார்த்தைகளை கேட்ட மக்கள் a glorious destinyக்கு போவதற்கு அவர் என்னென்ன ஆலோசனைகள் எல்லாவற்றையும் இந்த வேதத்தில் எழுதி வைத்திருந்தாரோ, பவுல் இதை பேசும்போது வேதம் எழுதப்படலை, புதிய ஏற்பாடு எழுதப்படலை. ஆகவே என்னென்ன ஆலோசனைகள் எல்லாவற்றையும் அவருடைய சத்திய ஆவியானவர் கொடுத்தாரோ, இயேசு போதித்து அதை இவர் எடுத்து நினைப்பூட்டினாரோ, அவைகள் எல்லாவற்றையும் சொல்றார் இவர், அவைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை. I revealed everything or I teach everything. கடவுளுடைய தேவ ஆலோசனைகள் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டேன். அதை கேட்ட அந்த மக்கள், இந்த எபேசு சபை அவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். They enter their glorious destiny in their lifetime. வாழ்ந்து முடிக்கும் போது அவர்கள் அந்த மகிமையான இதுல போய் நுழைஞ்சாங்க. யாரெல்லாம் அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள், யாரெல்லாம் அந்த வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள், they enter or they reach that glorious destiny. ஆனால் தேவனுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளாத மக்களும் இருந்தார்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துக்கு வாங்க. பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ யோவான் ஸ்நானகனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்தில் செய்தியை அறிவித்த போது கடவுள் அவன் வழியாக சில ஆலோசனைகளை இந்த உலகத்தில் இருந்த, அன்றைக்கு உலகத்தில் இருந்த மக்களுக்கு கொடுத்தார். அதில் ஒன்று என்னவென்றால், மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவன் கரங்களிலே என்று. அநேக பாவிகள் அல்லது அநேக பொதுஜனங்கள் மனம் திரும்பினார்கள், ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள். அதாவது தேவனுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆனால் நன்றாக கற்று தேர்ந்த, நன்றான பதவியில் இருக்கிற, சுயநீதி உள்ளவர்களாயிருந்த, நியாய சாஸ்திரிகளாய், அதாவது எக்ஸ்பர்ட் இன் லாஸ் என்கிற அளவுக்கு இருந்த இந்த மக்கள் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அவர்கள் மட்டுமா தள்ளிவிட்டுறாங்க? அநேக மக்கள் தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டுறாங்க. ஆண்டாண்டு காலமா, கடந்த 2000 ஆண்டுகளா கடவுளுடைய ஆலோசனை தள்ளிவிட்ட அநேக மக்கள் இந்த உலகத்தில் இருந்தாங்க. அப்படி கடவுளுடைய ஆலோசனை தள்ளி விட்டுறாங்கல்ல மக்கள், அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதியில் அவர்கள் புலம்புவார்கள், வேதனைப்படுவார்கள். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தினுடைய 11, 12, 13 அல்லது 14 கூட, அதில் பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து அங்க சொல்லுதுங்க. ஒரு குறிப்பிட்ட வழியில் போகக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி இங்கே அவர்களுக்கு ஒரு போதனை கிடைக்கிறது.
ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கிறது, ஒரு ஆலோசனை கிடைக்கிறது. இந்த போதனையை தள்ளிவிட்ட, வழிகாட்டுதலை தள்ளிவிட்ட, ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாத அந்த மனிதன் அவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நாளிலே, கடைசி சமயத்துல, முடிவிலே அவனுடைய மாம்சமும் சரீரமும் உருவழிந்து போகும்போது அவன் துக்கிப்பான். துக்கித்து, ஐயோ, போதகத்தை நான் வெறுத்து விட்டேன். அதாவது எனக்கு கற்றுக் கொடுத்தவைகளை நான் வெறுத்தேன், எனக்கு கற்றுக் கொடுத்தவர்களை நான் வெறுத்தேன், உபதேசத்திற்கு நான் செவி கொடுக்கவில்லை, எனக்கு யார் கற்றுக் கொடுத்தார்களோ அவர்களுக்கு நான் என் செவியை சாய்க்கவில்லை, சபைக்குள்ளும் சங்கத்திற்குள்ளும் எல்லா தீமையும் நான் பெற்றேன். இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்னப்பா என்றால், போதகத்தை வெறுத்தேன், உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, போதகருடைய சொல்லை கேட்கவில்லை. நமக்கு யாருங்க போதகர்? உன் கண்கள் உன் போதகரை காணும் சொல்லி நம்ம ஏசாயா 30 பார்த்தோம், இயேசு. அதுவும் இல்லாம நமக்கு வழிகாட்டுகிறவர் யார்? கடவுள். அது இல்லாம நமக்கு வழிகாட்டுகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அது இல்லாமல் வழிகாட்டுகிறவர் கடவுள் எழுதி வைத்த வேதம். அதற்கப்புறம் நமக்கு வழிகாட்டுகிறவர்கள் நம்மளுடைய சபையில் இருக்கிறதான மூப்பர்கள், நமது கடவுளுடைய ஊழியக்காரர்கள். இதற்கு மேல நமக்கு வழிகாட்டுகிறவர்கள் நாம் சந்திக்கிற சூழல், மனிதர்கள். அதுக்கப்புறம் நம்முடைய பெற்றோர், அப்பா அம்மா என்று இத்தனை வழிகாட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? இவ்வளவு போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? இவைகளில் எதையாவது நீங்கள் கேட்காமல் இருந்தால், தேவனுடைய ஆலோசனையை புறம் தள்ளிவிட்டால், நம்மளுடைய சூழ்நிலை இதுவாக தான் இருக்கும். We need to go to God and say, Lord, teach me. கடவுளே எனக்கு கற்றுக் கொடுங்கள், கடவுளே எனக்கு வழிகாட்டுங்கள், கடவுளே எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள் என்று கேட்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். When we go to God in such way, He will fulfill the word. எந்த வேர்டவை? போதிப்பதையும் வழிகாட்டுவதையும் ஆலோசனை சொல்வதையும் அவர் செய்வார். So that you will end up in glorious destiny. சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை பாருங்களேன். சங்கீதம் 27:11. அவனுடைய ஜெபத்தை பாருங்க. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என்னை செவையான பாதையில் நடத்தும். கடவுளே சொல்றாரு, நான் உனக்கு போதிப்பேன்னு, வழிகாட்டுவேன் என்று, ஆலோசனை கொடுப்பேன்னு. இவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே எனக்கு போதியும், எனக்கு வழிகாட்டும். That is what important. நாம் அவரிடத்தில் நம்மை தாழ்த்தி போக அறிந்திருக்க வேண்டும். அறிந்து, ஆண்டவரே வழிகாட்டும், போதியும் என்று கேட்க நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்படி நாம் செய்கிற போது நாம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஏனெனில் கடவுள் வைத்திருக்கிற வழிகள் இருக்குதுல்ல, இது ஒரு மனிதனுக்கும் தெரியாது. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியுமா? தெரியாது. பட் அவருக்கு தெரியும். அடுத்த 5ஆம் ஆண்டு நீ என்னவா இருப்பா தெரியுமா? அல்லது நீ எங்கே இருப்பா தெரியுமா? நோ 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 நோ. We may have some plans, but we are not sure. But He knows. Because He knows everything, it is good to go and surrender ourselves in His mighty hand. Lord, teach me, guide me and counsel me. என்று by doing that, நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம், நமது குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வோம், நமது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வோம். By doing that, we'll go to the glorious destiny. மகிமையான கடவுளுடைய சமூகத்தில் போய் சேருவோம். May God bless you, my dear brothers and sisters.